டிவிக்கு தலைவர் விஜய் இல்லை, தற்கூரி விஜய்ன்றதை மணிக்கு ஒரு முறை கேவலமாக நிரூபிக்கிற எச்சக்கலை நீ எல்லாம் வந்துட்டு இந்த விஷயத்த பேசலாமா? நீ வந்துட்டு டிவிக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்க, டிஎம்கே மேலே 1000 விமர்சனங்கள் பண்ணலாம், நடந்துட்டுருக்க கவர்மெண்ட் மேலே எவ்வளோ கேவலமான பழி போடலாம், எத்தனை குறைகள் வேணால் பேசலாம், அதுக்கு உனக்கு வந்துட்டு கண்டிப்பாக முழு சுதந்திரம் உண்டு. ஆனால் ஒன்றும் நடக்காத கேவலமான ஒரு விஷயத்தில் நீயே அவ்வளோ போய் பேசியிருந்திருக்க. தமிழ்நாட்டில் வந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்கள் வந்துட்டு இக்கட்டான சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமான ஒரு விஷயத்தை நீ முன் வச்சல. அதுக்கு முதல் எடுத்துக்காட்டு வந்துட்டு இன்றைக்கி டிஎம்கே ஒரு மாநாடு நடந்திருக்கு திருப்பூர் பல்லடம் பகுதியில். அவ்வளோ மக்கள் வந்துட்டு அங்கே வந்திருக்கவங்க வந்துட்டு மேக்ஸிமம் ஆண்களே கிடையாது, எல்லாருமே பெண்கள் தான். லட்சக்கணக்கான பேர் குமிஞ்சிருக்காங்க. அவங்க வந்தவங்க யாருமே வந்துட்டு ஒரு அமைதியாகவோ இதோ ஒரு உங்களை மாதிரி வந்துட்டு தற்கொலைத்தனமாகவோ எதுவும் வந்துட்டு எந்த ஒரு செயலில் ஈடுபடலை. முழுக்க ஆரவாரத்தோட அப்படியே சந்தோஷத்தோட உற்சாகத்தோடு அங்கே நடனம் ஆடி அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்காங்க. நீ எந்த ஒரு விஷயத்தை முன் வச்சு நீ வந்துட்டு இவ்வளோ கேவலமாக அவங்க மேலே பழி போடுறேன்னு தெரில. சென்னையில் எவ்வளவோ பெண்கள் வந்துட்டு ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க இல்லை சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க எவ்வளோ நடுராத்திரியில் வேலையை முடிச்சுட்டு எவ்வளோ பாதுகாப்பாக போயிட்டு வராங்க தெரியுமா? இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை நீ வந்துட்டு முன் வச்சிருக்கியா? இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்திருக்குது அப்படின்னு உன்னால் ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? அப்படியே நடந்திருந்தாலும் அடுத்த செகண்ட் வந்துட்டு கவர்மெண்ட் அதுக்கான பதிலடி கண்டிப்பாக கொடுக்கும். அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாத்தியம். நீ வேறு எந்த மாநிலத்தையும் வட மாநிலத்தில் வச்சு நீ கம்பேர் பண்ணி பார்த்தேன்னா தமிழ்நாட்டு எவ்வளவோ மேலே தான் இருக்கும். ஆனால் அதையும் மீறி நீ இவங்க மேலே இவ்வளோ பழி போடுற அப்படின்னா எவ்வளோ பெரிய காழ்ப்புணர்ச்சியில் உனக்கு எவ்வளோ கேவலமான வன்மம் உன் நெஞ்சுக்குள்ளே இருக்குது சொல்லு. போன வருஷம் வரைக்கும் நீ வந்துட்டு அவங்களுக்கு வாக்களித்து அவங்கள ஜெயிக்க வச்சோம், உங்கள் டிஎம்கே தான் கெத்து அப்படின்னு நீ பேசின. நீ இன்றைக்கி அவங்க மேலே பழி போடுற அப்படின்னா பின்னாடி பிஜேபி பின்புல இருக்கிறனால தான் நீ இப்படி பேசுகிற. சங்கி கூட்டத்தை நம்பி போனான்னா நீ இருக்கிற ஒரு பிரபலத்தையும் அழித்து நடுத்தெருவில் நாசமாக போவ.